இன்னைக்கு கோர்ட்டில் நாம் பேசிக் கொண்டிருப்பது அதிமுகவினுடைய தோல்விக்கான காரணம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் மீண்டுமாக சசிகலா டிடிவி தினங்களை சேர்த்துக்கலாம், கட்சி வலுவைப்பட வேண்டும், ஒற்றுமையா இருக்கணும்னு நிறைய பேசியிருக்காங்க. அதிமுக அதை செய்யுமா அப்படிங்கிற பொருளை தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். சார், நீங்க தான் கடைசியா பதில் சொல்ல வேண்டிய, அதனால கடைசியா வரேன். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்குது. பெரும் முதல்ல ஏன் உங்கள்ட்ட கடைசியா வரேன்னா, இது நாலுமே அதிமுகவாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் பதில் சொல்ல வேண்டிய அதிமுக நீங்கிறனால கடைசியா வரேன். சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய இக்கட்டான நிலையில் ஒரு பெரும் பிரச்சனையில சிக்கி இருக்குங்கிறது நமக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது. இதுவரையிலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, சரிவு, ஒரு பெரும் தோல்வியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி தன்னை ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டு சுயநலத்தை மறந்து கட்சி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம், அந்த வெற்றி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல் என்ன மாதிரி இருக்குன்னா, நம்ம குதிரை ஓடியதுக்கு பிறகு லாயத்தை பூட்டின கதைங்கிற மாதிரி இருக்கு. இங்கிருந்து அதிருப்தியாளர்கள் இவருடைய செயல்பாடில் இவர்களுக்கு துணை நின்றவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு, அவர் பொதுச்செயலாளர் ஆவதற்கு, அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆவதற்கு எல்லாவற்றுக்கும் துணை நின்றவர்கள். அவருடைய அத்தனை செயல்களுக்கும், ஓபிஎஸ்ஸை வெளியேற்றுறது, அன்பராஜை வெளியேற்றுறது, புகழேந்தி வெளியேற்றுறது, எல்லா செயல்களுக்கும் உடந்தையாக இருந்தவர்கள். அவர்களோடு நகமும் சதையுமாக இடக்கரம் வலக்கரமாக இருந்த தங்கமணி, வேலுமணி உட்பட எல்லோருமே இப்போ துரோகிகள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்தை வலியுறுத்துறாரு. எல்லாரும் நம்ம ஒற்றுமையாக இருந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த மாவட்டங்களில் வழிநடத்தக்கூடியவர்களாக ஒரு முன்னணி தலைவர்களாக இருந்தவர்கள் அனைவரையுமே அனுப்பிவிட்டு அடுத்த நிலையில் இருக்கிறவர்கள் ஒற்றுமையாக இருந்து உள்ளாட்சி தேர்தலை எப்படி வெற்ற முடியுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கு இந்த அதிருப்தியில் புரட்சித் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணித்த திரு செம்மலை அவர்கள் ஒதுங்கிட்டார், திரு தனபால் அவர்கள் ஒதுங்கிட்டார், திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஒரு குரலாகவே இருந்தவர் டி ஜெயக்குமார் எங்கன்னே தெரியல, அவர் ஒதுங்கிட்டாரா இருக்காரா என்னன்னு தெரியல. சிவி சண்முகம், தங்கமணி, வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் நாங்கள் கட்சியில் இருக்கிறோமா இல்லையான்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. இப்போது நடைபெறுகிற இந்த செயல் என்பது பரவாயில்ல, நீங்கள் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை போடணும். இவரால் கடந்த 4.5 ஆண்டுகளாக பயன்பெற்றவர்கள், பலன் பெற்றவர்கள், அவர்களை வைத்து அவர்களும் அந்த மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அதை தாண்டி செயற்குழு, பொதுக்குழு, இதுதான் கட்சி, இது மட்டுமே போதும் என்கிற பார்வை. ஒரே ஒரு குறுக்கீடு சொல்லுங்க. 4.5 வருஷ காலம் எடப்பாடினால பயன்பெறவே இல்லையா சார்? போன 5 வருஷம் திமுக சார். இல்லை கடந்த 4.5 ஆண்டுகள் அவங்களாம் தாவேகாவுக்கு போனவங்கெல்லாம் அதுதான் பயன்பெற்றவர்கள், பலன் பெற்றவர்கள் தான் நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு அதை விடவும் ஒரு கடுமையான வார்த்தையை நான் பயன்படுத்துறதாக தான் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. இங்கிருந்து விலகி சென்று மாற்று முகாமுக்கு செல்வர்கள் மீது எனக்கு ஒரு கடுமையான விமர்சன கருத்து இருக்கிறது. இந்த இயக்கத்தில் 40 ஆண்டுகள் பயணித்து பதவிகளை, பொறுப்புகளை அனுபவித்து விட்டு இன்றைக்கு கட்சி ஒரு இக்கட்டான நிலையில் வருகிற பொழுது முகாம் மாறுவது என்பது எவராலும் ஏற்க முடியாது. கட்சியில் இவர்களுக்கு வாக்களித்த நீங்க சொல்றதுல ஒரு சின்ன குறிக்கோள் நான் எங்க வரேன்னா, தேர்தல் தோல்விக்கான காரணங்களை எடப்பாடி ஆராயணும், அவர் திருந்தணும், விளக்கணவங்களெல்லாம் சேர்க்கணும், பிரிஞ்சவங்களை கூப்பிடணுங்கிறதெல்லாம் தேர்தல் தோல்விக்கு பிறகு நம்ம எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் ரிசல்ட் வந்த அன்னைக்கே ஒரு 25 எம்எல்ஏ நாங்கள் அதிமுகலேருந்து வெளில வந்துட்டோம், தேசிய நாயகத்துலேருந்து வெளில வந்துட்டோம், நாங்கள் தாவேக ஆதரிக்க தயார்னா, நீங்கள் தேர்தல் தோல்வியினுடைய காரணங்களுக்காக காத்திருக்கவில்லை, எடப்பாடியினுடைய நாற்காலியை சாய்ப்பதற்காக காத்திருந்தீர்கள். சொல்றேன் நெல்சன். 5ஆம் தேதி ரிசல்ட் வந்து 6ஆம் தேதி தலைமை கழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிற அறிவிப்பு வருது. 6ஆம் தேதி இரவு 7ஆம் தேதியே புதுச்சேரிக்கு ரிசார்ட்ஸுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அங்க ரிசார்ட்ஸில் போய் சொல்றேன் அந்த ரிசார்ட்ஸில் போய் எல்லார்ட்டையும் 47 சட்டமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்து வாங்கி அன்றைய தினம் அறிவாலய தரப்பிலிருந்து வந்த தூதர்களை சந்தித்து திமுக ஆதரவோடு கூட ஆட்சி அமைக்கலாம் என்கிற நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுத்தார் என்பதை நம்ம வெளியில வேண்டாம். தம்பிதுரையே சொன்னார், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் ஒரு அரசு அமைய வேண்டும் என்றுதான் மக்கள் விருப்பம், அதை நோக்கி தான் போகுதுங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய அரசியல் சூழல் நம்மை நோக்கி வருகிறது,
விரைவில் நல்ல செய்தி, இனிப்பான செய்தி வரும் என்று அங்கே பேசுகிறார். இது இல்லை, வெறும் வதந்தி, அறிவாலயம் தரப்பில் கிளப்பப்பட்டதுங்கிறது இப்போ இருக்குது. ஆனால் அந்த அறிவாலயம் தரப்பிலே இருந்த இன்றைக்கு தாவேகால ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற இடதுசாரிகள், IUML, VCK அத்தனை பேரும் சொன்னாங்க ஆமாம் பேசியது உண்மைதான். இன்னொன்று அறிவாலய வளாகத்தில் 25 பேர்கிட்டயும் பேசியிருக்காங்க. ஆமா, தாவேகாவுக்கு போன எல்லா எம்எல்ஏக்களும் மந்திரி சபை என்ன பேசியிருக்காங்க. அப்போது நாம தாவேகா நம்முடைய நோக்கம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்தில் அகற்ற வேண்டும். நம்மால் முடியவில்லை, 3வது இடம் போயிட்டோம். இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தாவேகா சொல்லுது. நாம் 47 பேருமே ஆதரவு நிலைப்பாடை எடுப்போம், நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிற கருத்து பேசப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என்றால் அதை கூட பெறுவோம் அப்படிங்கிற கருத்தும் பேசப்பட்டிருக்குது. இதில் முரண்பாடு இருந்திருக்கு, 2 தரப்புமே முரண்பாடு இருந்திருக்கிறது. அதில் தான் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த செயல் எங்களுக்கு ஏற்படுது இல்லைன்னு 25 பேர் வந்து தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. தகுதி இழப்பு வந்து விடுமோ என்கிற நிலையில் திரும்பவும் போய் மன்னிப்பு கடிதம் கொடுத்து வந்துட்டாங்க. இதையும் ஏற்காத ஒரு 6 பேர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணி போயிட்டாங்க. நீங்கள் இரட்டை இலையில் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி கூட சொல்ல போகாமல் நீங்கள் போய் இன்னொரு மாற்று முகாமுக்கு போனால் அந்த கட்சியில் வேலை பார்த்த, உங்கள் வெற்றிக்காக வேலை பார்த்தவர்களும் உங்களுக்கு வாக்களித்த பொதுமக்கள் மத்தியிலும் உங்களுக்கு என்ன செல்வாக்கு மரியாதை இருக்கும்? எனவே அது ஏற்கத்தக்கதல்ல என்பது என்னுடைய பார்வை. இன்றைக்கு சூழலில் கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு தான். இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவுலையும் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களை பொறுத்தளவுலையும் தங்களுடைய நிலைப்பாட்டை விரும்பாத, நிலைப்பாட்டை ஒத்துக்கொள்ளாத, கருத்து மாறுபாடால் மனக்கசப்பு ஏற்பட்டு வெளியில் போய் கட்சிகளை தொடங்கியவர்கள்லாம் அரவணைச்சிக்கிட்டாங்க. ஸோ அந்த நிலைப்பாடு 2024 தேர்தலுக்கு பிறகே அந்த நிலைப்பாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டிருப்பாரே. ஆனால் இன்றைக்கு அதிமுக ஆட்சி கட்சி என்கிற நிலை வந்திருக்குங்கிறது தான் வெளியில் வந்து அதிருப்தியாளர்களுடைய கருத்தாக்கமாக இருக்கிறது. அப்போ அதில் பிடிவாதமாக அவர் இருந்து விட்டார் அப்படிங்கிறதா நம்ம சசிகலா சேர்த்துக்கலாமா அப்படி யோசிக்கிறார். டிடிவி சசிகலாவை இப்போ சேர்த்துக்கலான்னு யோசிக்கிறாரோ? இல்லை, அதாவது அது ஒரு பார்வை. நீங்கள் கிராமப்பகுதியில் ஒரு பழமொழி வரும், அது அல்லாமல் குறையாது இல்லாமல் பிறக்காதுங்கிறது. ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே சட்டமன்றத்தில் டெல்டா பகுதியிலேருந்து வந்த நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. டெல்டா பகுதி மட்டும் இல்லை, தென் மாவட்டங்களிலே ஒரு பெரிய இழப்பு நமக்கு வந்திருக்கு, பெரும் தோல்வியை சந்திச்சிருக்கிறோம். இப்போ இவங்களுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதுனால இவர்களை இணைப்பதில் தவறில்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இன்னொன்று, கொங்கு மண்டலத்திலிருந்தே கேசி கருப்பணன் என்பவர் செங்கோட்டையனுக்கு எதிராக களமாடியவர். அந்த திரு எடப்பாடி பழனிசாமியுடைய நம்பிக்கை வட்டாரத்தில் மிக நெருக்கமாக இருப்பவர். இப்போ அவரே இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறாருங்கிற போது ஒரு மறுசிந்தனைக்கு வந்திருக்கிறார்களோ அப்படின்னு. கடந்த 2017 ஆட்சியையும் இந்த ஆட்சியையும் கட்சியையும் வழிநடத்துவதற்கு திருமதி சசிகலாவை தவிர வேறு யாருக்கும் தகுதி இல்லை அப்படின்னு ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டு அவர் OPS முதலமைச்சரான ஒரு 15 நாட்களுக்குள்ள அவ்வளோ பேரும் போய் OPS வந்து சுயநலத்தால் செயல்படுறார், கோஷ்டி சேர்க்கிறாருமா, நீங்கள் முதலமைச்சரானாதாமா ஆட்சியும் காப்பாற்ற முடியும் கட்சியும் காப்பாற்ற முடியும் என்று வரிசை கட்டி நின்று அவரை அழைத்தார்கள். ஸோ அந்த நிலைப்பாடு என்பது என்னன்னா, அன்னைக்கு வேறு வழி இல்லைங்க, நாங்கள் போனோம், ஆனால் அவர்களை பற்றி முழுமையான விவரங்கள் எனக்கு தெரியுங்கிறாங்க. என்ன விவரம் தெரியும்? ஏற்கனவே அவர்கள் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது எந்த விதத்தில் ஆட்சியிலையும் கட்சியிலையும் அவருடைய பங்களிப்பு இருந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும். இல்லை, இப்போ எனக்கு வாய்ப்பு இருக்கா? இன்றைக்கு இப்போ இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதான் கட்சி முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்றால் அதுதான் தம்பி கோலப்பன் சொன்ன மாதிரி எல்லோரையும் அரவணைத்து இந்த கட்சியை வலுப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்கிற பார்வை இருக்குது. இன்னொன்று, நான் கேள்விப்பட்ட வகையில் இந்த அதிமுகவினுடைய அரசியலை தாண்டி இந்த அரசியலில் பங்கு இருக்காத சில முக்கிய பிரமுகர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் தமிழகத்திற்கு அவசியம் தேவை என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் சில செயல் திட்டங்கள் எல்லாம் உருவாக்கி வருகிறார்கள். அதை எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டு நிறைவேற்றினால் நிச்சயம் எதிர்காலம் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கிறதுங்கிற பார்வை வேலை பார்க்குறீங்க. இல்லை, ஒரு பார்வையும் இருக்கிறது ஒரு பார்வையும் இருக்கிறது. அதுதான் நீங்கள் அதாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க, எடப்பாடியை தவிர அப்படிங்கிறதான் துரை கருணாசா சுருக்கமாக சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். பேசுறாங்க ரவி.